எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நம்ம தோட்டத்துல வாழைப்பூ பூத்திருந்துச்சு. அத வெட்டி இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு செய்ய போறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு உளவியல் சிந்தனை. அதிக விலை குடுத்து வாங்கக்கூடிய பொருள் தான் வந்து அதிக மருத்துவ குணம் இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் இல்லங்க. இந்த மாரி காட்டோரத்திலயும், ரோட்டோரத்திலயும் விக்கக்கூடிய கீரைகள், இந்த மாரி வாழைப்பூ போன்ற பொருட்களையும் ரூ. 5 ரூ. 10 தான் சொல்றாங்க. நம்ம வாங்க மாட்டோம். இதுலயும் மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ, பி, சி, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அப்படின்னு பல தாது சத்துக்கள் இருக்கு. அ இந்த இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எலும்ப வந்து வலுப்பெறச் செய்கின்றன. தோலினுடைய சருமத்தை நல்லா மென்மையாக்கி என்றுமே இளமையா இருக்க செய்யுது. ரத்த சோகையை குறைக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி பிரச்சனை போன்றவற்றை நீக்குது. நம்ம இப்போ எல்லாமே கண்டிப்பா வாரத்துல ஒரு முறை துவர்ப்பு சத்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவுப் பொருளை சேர்க்கணும். அறுசுவை உணவுல துவர்ப்பு சத்தும் இருக்கு. நம்ம அதையும் கண்டிப்பா சேர்த்துக்கிறணும். நம்மளே நம்ம தோட்டத்துல விளைவித்த பொருளை சாப்பிடும்போது மன நிறைவும், உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை முறையில கிடைக்கக்கூடியது சொல்லுவாங்க. சொன்ன மாரி வாழை மரத்துல எந்த பொருளும் கழிவு இல்ல. எல்லாமே மருத்துவ குணமளிக்கு எல்லாமே பயன்படக்கூடிய பொருள் இருக்கு. அதனால தான் "வளர்த்தவன் வாழை போடு, இளைச்சவன் எள்ளு போடு" அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. இத இப்ப நெறைய பேரு இந்த காம்பு எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டு பண்றாங்கல்ல. நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த காம்பு எடுத்துட்டு அந்த கடைசியா இருக்கிறத குடுப்பாங்க. அத சாப்பிட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா வீட்ல திட்டுவாங்க. "அது சாப்பிடாதேப்பா பல்லுல கரை பிடிக்கும்" அப்படின்னு. காணொளிய பார்க்கக்கூடிய உறவுகள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியில பூண்டு போட்டோம்னா இன்னும் மணமா இருக்கும். உலகம் இப்போ உலகை காப்போம். நன்றி.